ஹாய் என்ன சரி இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எஃப்எஃப் போடுறேன். அதுவும் மெஸ்லெஸ் டாக் பார்ட் 6 இது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சாரி ஃபார் த லேட்ரா. அது என்ன ரீசன் எல்லாமே டெலகிராம் சேனல்லே சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் ஒன் ஷாட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஜிம்மினுக்கு. என் பர்த்டே அதுமா போகலான்னு நானே நினச்சி வச்சுருந்தேன். பட் எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண டைம் கிடைக்காதனால அதை அப்படியே விட்டுட்டேன். கண்டிப்பாக மெஸ்லெஸ் டாக் முடிஞ்சு நான் போடுறேன்டா. ஓகேவா? 2 எஃப்எஃப் நான் அப்படியே லைன்லேயே வச்சுருக்கேன். போடுறேன் கண்டிப்பாக. ஓகே. நம்ம அது இதுன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே. லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கும் தயாங்குல எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அப்படியே தேங்க பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த செகண்ட் தான் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு செகண்டாக இருந்திருக்கும். தேங்க வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் அதை போய் என்னன்னு தேங்கிட்ட கேட்கும்போது தேங்க ஜஸ்ட் உங்களை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே சண்டை போட்டு போயிருப்பான். நீங்களும் அங்கேருந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி உடஞ்சி போயிருந்திருப்பீங்க. அதில் தான் விட்டோம். நம்ம அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஓகே. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிட்டு ரொம்ப அழுகுறீங்க. கிளைமேட் அப்படியே ரெயின் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோ நம்பின தேங்க இப்போ எப்படி சீட் பண்ணிட்டானேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நைட் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. பட் இப்போது அந்த நைட்டை நினச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ வலி, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. கண்ணை மூடினாலே எஸ்டர்டே நடந்தது இப்போ வரையும் தேங்க அந்த பொண்ணை கிஸ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படியே உட்காந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. உங்கள் மொபைல் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் அதை அட்டன் கூட பண்ணல. தேம்பி தேம்பி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போது உங்களோட ஷோல்டரில் யாரோ ஹேண்ட்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அது யாருன்னு பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் தான் அவ்வளோ டைம் சொன்னேன்லடி. நான் சொல்கிறதெல்லாம் மேடம் கேட்க மாட்டீங்க. அவ்வளோ இது அப்படி அவனுக்கு என்ன கொடுத்தான் இப்படி உட்காந்து அழுகிற அளவுக்கு? ஒன்றும் இல்லைல்ல. நான் சொன்னது கேட்டியாடி? அத்தா ஏன்டி உயிரை வாங்குறதுக்குன்னே வர? உன்னை இப்படி பார்க்கும்போது என்னால் திட்ட விட முடியல. எனக்கு வருத்தமாக இருக்குடி. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஷிட், என்ன வாழ்வியோ. எல்லோரும் இப்படி தான். இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டி. பொண்ணுங்களும் இப்படி தான். எவன் அலைய விட்றானா பின்னாடி நாக்கு தொங்க போட்டு போங்க. நல்லா வச்சு செய்வான். நல்லா வச்சு செஞ்சுட்டு விடுவான். நல்லா விடுவான். என்ன அப்படி தான் விட்டானா? விட்டானாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் உங்ககிட்ட வந்து கத்துறான். நீங்கள் ஜெகி ப்ளீஸ் ஜெகி, நானே ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கேன். எச்சா கஷ்டப்படாத ஜெகி ப்ளீஸ். தெரியுதுல்ல திருத்தலடி மயிறு. என்னமோ காலையில் அப்படி பேசிட்டு போனேன். மனுஷனாக பிறந்தாலே இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் போல். நாயா 4 பேர்த்துட்டு கல்லடி கூட வாங்கிட்டு போயிடலாம். அத்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முடியை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவ்வளோ தூரம் நீ நான் அசிங்கமாக பேசியும் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன் பார்த்தியா? நீ எப்படி அந்த தேங்கிட்ட போய் நிற்கிறியோ அந்த மாதிரி வந்து நிற்கிறேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? ஒருத்தவனுக்கு யார் இப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறா? அந்த ஃபோனை விடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லேருந்து அப்படியே ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா தேங்கோட மாம் தான் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது யாருடி? அது தேங்கோட அம்மா. அவங்க இதுக்கு உனக்கு கால் பண்ணுறாங்க? தெரியல. நாங்களும் ஒரே ஃபேமிலி தான். தெரில செக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. அப்போ அவன் இப்போ எதுக்கு அழுகுறேன்? இன்னும் உங்கள் அப்பா செத்துட்டானா? உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டுருக்குற? ஜெகி எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜெகி. அவன் என்னை ஏமாற்றிட்டான். எவ்வளோ சீப்பாக இருக்கான். இனி எனக்கு தேங்க வேணாம். நான் தேங்க வேணாம் எனக்கு. நீ தேங்க வேணான்னு சொன்னால் அவன் விட்டுருவானோ? ஏண்டி அவனோட சின்ன பையன் தானே. அவனுக்கு என்ன மயிருக்கு பயப்படுற? உனக்கு புரிதா இல்லையா அவன்? ஏண்டி நீ இப்படி கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துகிற? அவனுக்கு எதுவும் தேவை ஃபஸ்ட்டு. நீ என்ன மயிருக்கு அவன்கிட்ட போய் நொட்டிட்டு இருக்கிற? அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நான் அடித்து சொல்லுவேன். அவனை விட மாட்டான். நீ நினச்சிக்கணும் தேங்க வேணாம் அப்படின்னு. அவனை விட மாட்டான் ஜெகி. ஆனால் எனக்கு தேங்க வேணாம். தேங்க என்கிட்ட வந்தால் நான் போக மாட்டேன். எனக்கு தேங்க வேணாம் ஜெகி, வேணாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுக்குறீங்க. அப்பா ஜேகே பட்டதுக்கப்புறம் தெரியுதா உனக்கு? இதெல்லாம் முன்னாடியே தெரியாதாடி?
அவ்வளோ டைம் சொன்னேன்ல, தேங்க்ஸ் சரியில்ல, அவன் பார்க்குற பார்வை சரியில்லன்னு. என்னமோ சொன்னேன் பெரிய புடுங்கியாட்ட. இல்லை என் தேங்கை பற்றி எனக்கு தெரியும், நீ யார் அப்பெல்லாம் பேசினேன். இப்போ தெரியுதா உனக்கு நான் யாருன்னு? ஆ இங்கே பாருடி, நீ இருக்கிற நிலமையில உன் மேலே வன்மத்தை காட்டக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன். என்னை பேச வைக்காதா, வாயை மூடிட்டுரு. பின்ன மயிறு கழுகுற, அதான் போயிட்டான்ல பார்த்தில, அந்த பொண்ணோட அந்த ஸ்டெல்லாவோட வாய வச்சு நான் இழுத்துட்டு இருந்தான்ல, சந்தோஷமாக தானே இருக்கோம். என்ன மயிறு உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? அழாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி அவன் கண்ணை தொடச்சிட்ருக்குறான். அவனுக்கும் அழுக வந்திருக்கும் நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது. அப்போது நீங்கள் நான் ஏன் அழுகணும்? நான் அழுகலை, நான் அழுகலை. இவ்வளோ தப்பு பண்ணுறான் அவன், அவன் நல்லா இருக்கான், நான் அழணுமா? அழணுமா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் அழுகுதான் செய்கிறீங்க. அப்போ ஜேகே, அப்போ அது உன் மூளைக்கு சொல்லு, வயிறு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு பாரு. அது அது அப்போ ஏமாத்தினாலும் நான் உண்மையாக தானே ஜேகே இருந்தேன். அவங்ககிட்ட சொன்னானா நான் உன்னை மாதிரி லவ் பண்ணுறேன்னு வந்து நொட்டினானா? இங்கே பாருடி, எந்த பையனும் லவ் பண்ணுற பொண்ணை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. என்னவோ பெரிய இப்போ தான் உலகத்தில் இல்லாத காதல் பண்ணுற மாதிரி போய் நிற்காதா முன்னாடி. ஏன் எனக்கு ஒன்று அப்படியே வர்ற கோவத்துக்கு அப்படியே விட்டுட்டு போயிடணும் போல இருக்கு. நீ பேசுகிற பேச்சுக்கு என்னென்ன பேசுன நீ? ஆனால் முடியலடி, முடியல. மைண்டு போடா ஜேகே. உன்னை அந்த தயங்காக அப்படி பேசினால, இப்போ என்ன மயிருக்கு நீ அவகிட்ட போய் உட்காந்து நின்று நொட்டிகிட்டு இருக்கிறேன்னு கேட்குது. ஆனால் மனசு வலிக்குதுடி. பிடிச்ச பொண்ணு பக்கத்தில், அது எதிர்க்க உட்காந்து இப்படி உடஞ்சி போய் அழுகும்போது ஏற்றுக்க முடியல. என்ன மயிறு மனசோ. சி, அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுறி, இல்லாட்டி இங்கே உடச்சிருவேன் வர்ற ஓகத்துக்கு. இல்லாட்டி எடுத்து என்னன்னு கேளு. இல்லை நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். எடுத்து பேசுடி. என்னமோ இவ உலகத்துல இல்லாத காதல் பண்ணி அது ஏதோ முடிஞ்சு பண்ண கதையாட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. ஃபஸ்ட்டு அல்லாத வயன், அல்லாத. நீ அழுறத பார்க்கும்போது அப்படி கோவம் வருது எனக்கு. அல்லாத, ஃபஸ்ட்டு கண்ணை தர. ஜேகே நீயும் என்னை திட்டுற பாரு ஜேகே, என்னை திட்டுற. எனக்கு முடியல. அழுறியா இருமுறியா? எனக்கு முடியல ஜேகே, நீ ஏன் என்னை திட்டுற? சோ அழும்போதோட அழகா இருக்கா. இவ்வளோ திட்டுறதுக்கு மனசு வர மாட்டேது, பேசுகிறதுக்கும் வாய் வர மாட்டேது. சரி இங்கே வாடி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை விடு, ஒன்றும் இல்லடி நான் இருக்கேன் விடு, விடு ஹயன் விடு, ஒன்றும் இல்லை. ஓகே தானே? ஓகே தான் ஜேகே. அண்ட் சாரி, உன்னை நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணி பேசிட்டேன். தெரியுதுடி மைடு, தெரியும் எனக்கு. அவன் இதுக்காக வருவான். அவன்லாம் உனக்கு நல்லவனா தெரிஞ்சான், நான் நல்லா விதத்தில் வந்தால் உனக்கு நான் கெட்டவனா இருக்கேன். ஜேகே நீ மறுபடியும் திட்டுற. திட்டலடி, திட்டல, போதுமா? திட்டல, விடு, அழாத, தேம்பாத, விடு, நான் இருக்கேன்ல உனக்கு. நீ அழுகிற, தேங்க அவங்க இருக்கிற மயிறு விடு, விடுடி, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஜேகேவோட செஸ்லேயே சாஞ்சிருக்கீங்க. மறுபடியும் உங்கள் ஃபோன் கான்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஓகே ஜேகே தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசு, நான் அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காலை அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஆப்போசிட்லேருந்து ஒயன் எங்கம்மா இருக்கு? ஒயன் எங்கம்மா இருக்கு? வீட்டுக்கு வாம்மா, சீக்கிரம் வாம்மா. ஹலோ ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? அது ஒயன் அப்பா ஆண்டி அப்பாவுக்கு என்னாச்சு ஆண்டி? ஹலோ அப்படிங்கும்போது அந்த கால் கட் ஆகிடுது. பார்த்தா அவங்க மொபைலில் சார்ஜ் இல்லாமல் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. நீங்கள் ஜிகே அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை விடு, வா போகலாம். ஜிகே அப்பாவுக்கு ஒன்றா இருக்காதுல்ல. ஒன்றா இருக்காது, வாடி ஃபஸ்ட்டு என்னென்னு போய் பார்க்கலாம்.
நீ அழாத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வரா. நீங்களும் அப்படி ஜேகே கூட போய் உட்காந்துக்கிறீங்க. போகிற வழியில் புலம்பிட்டே போகிறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ தெரில. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது? எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. எனக்கு எங்கேயோ போய் செத்துடலாம் போல இருக்கு. ஏய் வாயை மூடுறி, சும்மா ஏதோ பின்னாடி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா சரியா? செத்தாலாம் போல இருக்கா? இறக்கி விட்றேன், போய் சாகுறியாடி? ஏன்டி உயிரை வாங்குற? உயிரை வாங்காத ஏன்? இருடி இரு, ஒன்றும் இல்லை புரியுதா? அந்த டேஷு மௌனிக்காகலாம் இப்படி பேசிகிட்டு இருக்காத, வாயை மூடிட்டுரு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். போகிற வேளை நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் வீடும் வருது. நீங்கள் அப்படியே ஜேகே பைக்லேருந்து இறங்கி அப்படியே உள்ளே போகிறீங்க. நிறையா பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. தேங்காய் அங்கே தான் ஓரமாக நிற்கிறான், கூட ஸ்டெல்லாவும் நிற்கிறா. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. போகும்போது எல்லோரும் ஒரு மாதிரி அழுதுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ தப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே உள்ளே பொறுமையாக போயிட்டு, அப்பா அப்பா அம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காடுறீங்க. பிகாஸ் அவர் அப்படியே ஹாலில் படுக்க வச்சுருப்பாங்க, மாலையெல்லாம் போட்டுட்டு. உங்களுக்கு அவ்வளோதான். இதை பார்க்கவும் ரொம்ப முடியல, லைக் உடஞ்சி போய் ரொம்ப அழுறீங்க. அப்போ தேங்கோட மாமா வந்துட்டு, மோயன் அப்பா கார் ஆக்சிடெண்ட் ஆகி நம்மளை விட்டு போயிட்டாருமா, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில மோயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுறாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இது கேட்டதும் அந்த பெயின் பேர் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அப்பா என் பையனை விட்டு போயிடாதீங்கப்பா, அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்குன்னு இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான்ப்பா கூடவே இருக்கீங்க. நீங்களும் போயிட்டா நான் அனாதையாக இருப்பேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே மயக்கம் போட்டுடுறீங்க. லைக் அப்போ கரெக்டாக ஜேகே உங்களுக்கு பிடிக்க வரான். டைம் வந்து டக்குனு உங்களுக்கு பிடிச்சிட்டு ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். ஜேகே ஏய் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இது என் வீடு ஜேகே, நான் பார்த்துக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. யோயன் எந்திரி, ஆண்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாட்டர் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தேங்க தான் இருக்கான். தேங்காய் பார்த்தது அவ்வளோதாங்க உங்களுக்கு. இன்னும் தான் கஷ்டமாகுது. நீங்கள் டக்குன்னு தேங்காய் தள்ளி விட்டுட்டு, நீ நீ எதுக்குடா என் பக்கத்தில் வர? தேங் வேணாம் தேங், என்கிட்ட வராது, நீ வராத தேங் ப்ளீஸ் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உட்காந்து அழுறீங்க. நீங்கள் தேங்காய் செம்மக்கோ வருது இப்போ நீங்கள் பேசினது. பட் நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல்டாக நின்றுட்டு அப்படியே உங்களவே பார்க்குறான். பட் நீங்கள் அது எதுவுமே மைண்ட் பண்ணிக்காம உங்கள் அப்பா பக்கத்தில் தான் இருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கா கோபமாக வருது உங்களை பார்க்க. ஹே எல்லாம் உன்னால தாண்டி, உன்னால தான். சி எப்போ இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தியோ அப்போலேருந்து தாண்டி இப்பெல்லாம். இவர் இறந்ததுக்கு காரணமே நீ தாண்டி இவரை கொன்னுட்ட, நீ தான் பாவி, நீலாம் நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அடிக்கிறாங்க, எல்லோரும் தடுக்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்காம்மா? எனக்கு உன்னை விட அப்பா தான் பிடிக்கும். ஆனால் நானே எப்படிம்மா என்னம்மா பேசுகிறேன்? ஷே வாய் பேசாத, நீ தாண்டி கொன்ன அந்த மனுஷனை, நீ தான் எல்லாத்துக்காரும், நீ தாண்டி, நீ மட்டும்தான். போய் எங்கே செத்துரு, இந்த வீட்டில் இருக்காத போடி. சி உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என் புருஷனை அநியாயமாக கொன்னுட்டடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போட்டு அழுதுகிட்டே உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு அவங்க வேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜேகே, ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? நீ பேசாத தம்பி, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. இது எங்கள் குடும்ப விஷயம். உங்கள் குடும்ப விஷயம்னா அது பேசுகிறதுக்கு இடம் இருக்குது, என்ன பேசணுன்ட்டு இருக்கு. பார்த்து பேசுங்க ஆண்டி, அவளும் பொண்ணு தான், அவளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஜேகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே நிற்கிறான். உங்களுக்கு உங்கள் மாமாவோட வேர்ட்ஸ் அந்த இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாமே அப்படியே தாட்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகி அப்படியே மறுபடியும் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. சுத்தமாக முடியலங்க உங்களுக்கு. எவ்வளோதான் ஒரு பொண்ணு அவள் பெயினை தாங்குவா?
ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. இப்போ ஜேகே தான் உங்களை பிடிச்சிட்டு என்னோட பெட்ரூம் எங்கே இருக்கு? எப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கூப்பிட்றாங்க. ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறான். இங்கே பாருப்பா, அவருக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தான். அவரும் இப்போ இறந்துட்டாரு. அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கணும். ஐயையோ, நான் பாட்டிமா அவள் தான் மயக்கம் போட்டு விழுந்துருக்காளே, எப்படிங்க? ஆ இருந்தாலும் தம்பி அவள் இங்கே தான் இருக்கணும். அப்படி ஓரத்தில் வேணால் செவத்தோர் சாய்ச்சி உட்கார வைங்க, தண்ணி தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக என்னோட அம்மா, அதெல்லாம் இல்லை, இந்த சனியனை இங்கேருந்து தூக்கிட்டு போங்க. தேங்க இருக்கோம், தேங்க போகுது எனக்கு. ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேங்க தான் முக்கியமா? அப்போது என்ன எதுக்கு பெற்றீங்க? ஏதோ பெத்த பாவத்துக்கு அந்த சோறை போட்டு வளர்த்துட்ருக்குறேன். நீ நீ இதை தலையிடாதப்பா, நான் இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஜேகேயை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறான். ஜேகேங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு கொண்டு போய் பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேரை அப்படியே தடவி கொடுக்குறான். ஏன்டி ஏன் உன்னை சுற்றியெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நீ பேசாமல் என் கூட வந்துடுடி, நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன்டி. ஏன்டி ஏன் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க? எனக்கு ஏன்டி நீ அழுதாலும் நீ கஷ்டப்பட்டாலும் எனக்கு கோவம் வருது, அழுக வருதுடி. முடியலடி முடியல. என்ன நடந்திருந்தாலும் நீ என் கூட வந்துடுடி, நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண வரான். அப்போ கரெக்டாக டோர்கிட்ட சே என் பேக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். தான் அப்படியே உள்ளே வந்துட்டு, என்ன ஜெயே ஹீரோயிஸ் எல்லாம் காட்டுறீங்க போல், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது ஜெயே, சூப்பராக இருக்குது. தா உன்னை பார்க்கவே எனக்கு கடுப்பாக இருக்குது, ஒழுங்கா போயிடு, இப்போல்லாம் உங்ககிட்ட பேசுகிற நிலமையில நான் கிடையாது. வேறு என்ன மைண்டில் இருக்கீங்க ஜெயே? வேறு என்ன மைண்ட் இருக்குது? இங்கே பாரு ஜெயே, ஒன்று புரிஞ்சுக்கோ, எனக்கும் நடுவில் வராத. பாயமுறா, உனக்கு என்னடா அப்படி அவள் பண்ணா? அவளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஜேகே. ஒழுங்கா எனக்கு நடுவில் வராமல் இரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுவேனே தெரியாது. பயந்துட்டேன், செம்மையாக பயந்துட்டேன். ஏன் என்ன பிடுங்குவா? பாரு, ஒரு பொண்ணை அழ வச்சு பார்க்குற நீயெல்லாம் பேசாதேன்ட்ட. அப்போ அழ வச்சு பார்க்காம அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சு பார்க்கட்டா அப்படிங்கும்போது டக்குன்னு ஜேகே தேங்கோட அப்படியே காலரை பிடிக்கிறான். அப்போ ப்ரோ என்ன இது? இந்த ஹேபிட்லாம் என்கிட்ட வேணாம், கையெடு. என் செல்லம் எழுந்திரிச்சா அப்புறம் என்னை பார்த்து என்ன நினைப்பா? இங்கே பாரு தேவன், நீ தேவையில்லாத வேலை பண்ணுற. என்னோடது எனக்கு வேணும். வேறு ஜேகே வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை ஏதாவது காமெடி சீன் ஏதாவது எடுக்கிறீங்களா? இங்கே பாரு ஜெயே, நல்லா பண்ணுறதான், அவளுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கிறதான், இல்லைன்னா சொல்லலை, தேவைதான், அவளுக்கு வேணும், சப்போர்ட் வேணும். ஏன்னா அப்போ தானே அவள் தைரியமாக அடுத்த டைம் வந்து என்கிட்ட நிற்பா. அதுக்கு அவளுக்கு சப்போர்ட் வேணும் இல்லையா? இங்கே பாரு ஜேகே, இது எனக்குள்ளே நடக்கிற ஏதோ ஒன்று, விடு. என்னால் என்ன உங்ககிட்ட கொடுக்க முடியாது. என்னதையும் என்ன லவ் பண்ணுறியா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஷீஸ் மை ட்ரக், ஐ வாண்ட் ஹியர். வேறதையா இனி ஒயன் எப்படி உங்ககிட்ட வரான்னு மட்டும் பாரு. அவ்வளோதான், அவனை வெறுத்துட்டான். அதையா ட்ரை பண்ணாத, வேஸ்ட் தான். சின்ன பையன் பார்த்துருந்துவோம். அண்ட் இப்போ இந்த வீட்டில் இங்கே வச்சு பேசுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். அவங்க அப்படியே கடுப்பாக இருக்குது. அப்படியே அதே பிளேஸில் நின்றுட்டு அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழகாக படுத்துருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீ என்னோடது, எனக்கு வேணும், நீ வேணும்டி, நீ என்னோடது. அந்த ஜேகே இடையில வரான். பார்த்தா அவனையும் முடிகிறேன்,
அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டி, கொல்லாமல் விட மாட்டேன். கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடலாம். ம் ஸோ ஏ செல்லம், ரொம்ப கஷ்டப்பட்டியா? படு, நல்லா படு. நீ டிசர்வ் தான்டி, நீ டிசர்வ் தான். ஜேகே ஜேகே கேட்குது உனக்கு? ம் படு, நல்லா கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவனா அங்கேருந்து போயிடுறான். இப்படியே அந்த டைம்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஈவினிங் டைம் பார்த்தா நீங்கள் தாங்க யார்கிட்டையும் பேசல, அப்படியே இது லைஃப்லெஸ் பாடி மாதிரி அப்படியே இறங்கி வரீங்க கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து. உங்கள் மாமா ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போது பக்கத்தில் அவங்க கம்பெனி மேனேஜர் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் இறங்கி வர அவங்க ஒயன் ஒயன் சொல்லுங்கள் அங்கிள், என்ன விஷயம்? அதுமா இது சொல்லுங்கள், என்ன விஷயம் அங்கிள்? ஆ அது மேனேஜர், என்ன விஷயம் ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாம் சொல்கிறாங்க. அப்போ அவரும் அப்படி ஒரு மாதிரி வாங்கிட்டு, இல்லை அது இவர் அது என்ன விஷயம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயோட மாம் சொல்கிறாங்க. அப்போது மிஸ்டர் மின் இறந்துட்டார்ல, ஸோ அதனால் இப்போது கம்பெனியோட சிஇஓ, த நெக்ஸ்ட் சிஇஓ யார் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா கம்பெனியோட டீல்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ப்ராஃபிட் கரெக்டாக வர நேரம் இப்படி ஆயிடுச்சு. அதுக்குன்னு அதை அப்படியே விட முடியாது இல்லையா? அதான் அவரோட ஒரே பொண்ணு இருக்கிற ஒயன், அவள் தான் நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு இந்த பேப்பர்ஸ்லாம் அவள் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மின் கம்பெனியோட சிஇஓ நம்ம ஒயனா மட்டும்தான் இருக்க முடியும். அதான் அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேம். இதில் ஒயன் மட்டும் சைன் பண்ணிட்டாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அண்டு மீட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபியூ டேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒயனோட பேரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேம். அண்ட் கம்பெனியும் ஒயனோட பேரில் தான் இருக்கும். அப்படியே உங்கள் பேரில் இருந்தாலும் ஒயன் தான் அதில் சிஇஓவாக இருப்பா. ஓகே தானே மேம் உங்களுக்கு? அண்டு இல்லை ஓகே இல்லாட்டினாலும் வேறு வழி இல்லை. ஒயன் தான் மிஸ்டர் மின்னோட ஒரே டாட்டர். ஸோ அதான் அது நான் பார்த்துக்கிறேன். ஒயன் அந்த கம்பெனியோட சிஇஓ கிடையாது. அது அது எப்படி மேம்? வேறு யாராச்சுக்கு கம்பெனி விற்க போகிறீங்களா? நான் ஏன் விற்கணும் என் கம்பெனியை? அவ்வளோ நல்லா போயிட்டுருக்க கம்பெனி விற்கலை. தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு விடுறாங்க. தயாங் அப்படியே அவங்க பின்னாடி இருந்து கீழே இறங்கி வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க வந்து நிற்கவும். நெக்ஸ்ட்டு சிஇஓ தேங்காய் போடுங்க. ஆனால் மேம் அது எப்படி? தேங்க சின்ன பையன், ஒயனை விட சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்கு செம கோவம் வருது. தேங்க முடியாது. அங்கிள், நீங்கள் வேலை தான் பார்க்குறீங்க, கம்பெனி ஓனர் கிடையாது. ஓனர் சொல்கிறாங்கல்ல, என் பேரில் மாற்றுங்க. சின்ன பையன், இந்த பையன்லாம் எனக்கு தேவை கிடையாது. பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணக்கு ஸ்கில் இருந்தால் போதும். புரியுதா அப்படிங்கிறான். அப்போ அவர், இல்லைப்பா தம்பி, அது நீ இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிற, ஒயன் எம்பிஏ படிச்சிட்ருக்கா, அது முடிக்க போகிறா, அதுதான் பார்க்குறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இன்னும் 1 இயரில் நானே முடிச்சிடுவேன். அப்புறம் என்ன அங்கிள், நான் கம்பெனி லீட் பண்ணிப்பேன். உங்களுக்கு அப்படி எந்த கவலையெல்லாம் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், இது எங்கள் ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த பேப்பர்ஸில் தேங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள், அது எப்படி? என்னோடய அப்பாவோட கம்பெனி, இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா சேர்த்து வச்ச எல்லா சேமிப்பும் எனக்கு தானே வரணும். இங்கே பாருங்க மாம், நான் தான் அவரோட பொண்ணு. எவனுக்கோலாம் எல்லா சொத்தையும் தூக்கி கொடுக்க முடியாது. எனக்கு சொத்து மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. என்னை இப்போ விட்டால் கூட நான் தனியாக வாழ்ந்துப்பேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நீங்கள் இன்னொருத்தவனுக்கு கொடுக்கலாம்? அதுக்கு நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் கரெக்டாக அப்போ உங்கள் மாமா வந்து, ஹே ஓவராக பேசாதடி, உடஞ்சிருவேன், பார்த்துரு. ஏன் அடி வாங்கினது பத்தலையா ஒயன்? ஆளுங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்படியே இங்கே தேங்கும் அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி சைன்லாம் பண்ணுறோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, இந்த வீட்டில் எல்லாமே தப்பு தப்பாக தான் நடக்குது, இதில் நான் சொன்னால் மட்டும் எங்கேயால கரெக்டாக ஆகிடுமா
அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து எந்திச்சு போகிறேன். நீங்கள் போகிறத அப்படியே தேங்காய் ஒரு ஸ்மிர்க்கோட பார்த்துட்டு அந்த பேப்பர் அப்படியே சைன் பண்ணுறோம். மேனேஜர் அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்படியே தான் அந்த டே உங்களுக்கு போயிருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தா நீங்கள் தான் அப்படியே எழுந்துட்டு ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க. இனி அடுத்த என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. டெய்லி காலைல கண் முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று புதுசாக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது எதுவுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நடந்ததில்ல. அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே வரீங்க. அப்போது தேங்கோட மாம் ஒயன் என்ன ஆண்டி என்ன வேணும்? அது இப்போது தேங் தான் இந்த மிஸ்டர் மின்னோட கம்பெனியோட நியூ சேர்மன். ஸோ அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு போய் கம்பெனியில் சுற்றி காமிக்கிறியாம்மா? ஏன்னா தேங்க அவ்வளோவா அந்த கம்பெனி எல்லாம் போனதில்லை, அவனுக்கு என்ன இதுலாம் தெரியாது. ஸோ அதனால் நீ போய் சொன்னீன்னா அவன் புரிஞ்சுக்குவாம்மா. நல்ல டேலண்டான பையன்தான் தேங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு கம்பெனி பற்றி ஒன்றுமே தெரியாதவனுக்குலாம் கம்பெனி தூக்கி கொடுத்துருக்காங்க. பார்க்குறேன் இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிலாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் நான் இன்றைக்கி வெளியே போகணும், எனக்கு தேங்க கூட போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தேங்க அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்த்து இப்போ மட்டும் என் கூட வரலைன்னா வித்தியோ தோணு என்ன பண்ணுவோன்னே தெரியாது. நீ என்னமோ பண்ணிக்கோ தேங்க, இன்னும் பண்ணுறதுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ப்ளீஸ் விட்டுரு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. தேங்க அப்படியே உங்களை கையை பிடிச்சிட்டு வாடி போய் கிளம்பிட்டு வா, இல்லாட்டி ஜெயே எதுக்காலாம் ஜெயே இருக்க மாட்டான். நான் சும்மா சொல்கிறேன்னா நினைக்காத, சீரியஸாகவே சொல்கிறேன், இதுக்கு மேலே அவன் இஷ்டண்டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே தேங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகேன்னு சொல்லவும் உங்கள் கைஸில் அப்படியே டிஎஸில் அப்படியே ஃபார்ம் ஆகுது. நீங்கள் ஜேகே ஜேகே ஜேகேக்கு என்ன அவனை இதாக பண்ணியா? நான் எப்படி இதாக பண்ண முடியும்? அவன் என்ன ஃபிகரா பார்த்ததும் போட்டு முடிய உன்ன மாதிரி அண்டு இன்னொன்று சொல்லிட்டா, அன்றைக்கி நைட்டு என் கூட அப்படி இப்படிலாம் இருந்தியே, அது அப்படியே என்கிட்ட வீடியோ இருக்குது. அந்த வீடியோ மட்டும் உங்கள் அம்மாட்ட காமிக்கிட்டா நெட்டில் போடட்டாடி. அப்புறம் ஜேகே என்ன ஜேகே எவனும் உங்ககிட்ட வரமாட்டான். இருடி வீடியோ வேணா அனுப்புகிறேன், பார்க்குறியா? என்னத்தையும் பயம் காட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டேதையா. நீ சொல்கிற பொய்யெல்லாம் நம்பினது போதும். இனி நீ சொல்கிறது எதுவும் நம்புறதுலக்கா நான் இல்லை. என்னடி வளர்ற வார்த்தையெல்லாம் தடுமாறுது. இருடி வீடியோ இருக்கு காமிக்கிட்டா இருடி என்னன்னா உனக்கு அனுப்புகிறேன், பார்க்குறியா? 100 காஃபி போட்டு வச்சுருக்கேன். நேற்று நைட்லாம் அது 10 தாண்டி வேலையே. என் கையை பாரு, ரேகம் கூட இருக்காது. அதில் நீ கத்துன பார்த்தியா போதும் போதும் அப்படின்னு அப்படி இருக்கு. நினச்சி பார்க்கவே எப்படி சுகமாக இருக்குடி, சுகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சி கருமம் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல தேயா, ஒழுங்கா என் கையை விடு, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே உதறிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே கிச்சனில் போய் சும்மா ஒரு காஃபியை மட்டும் மேக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. போகிற வழியில் தேங்க அப்படியே உங்களை நக்கலாக பார்க்குறான். நீங்கள் தேங்க பார்த்துட்டு அப்படியே சைடில் மூஞ்சியை டேர்ன் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே காஃபியும் ஓரமாக வச்சுட்டு அப்படியே உட்காந்து ஜேகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க மெசேஜ் போடுறான், கெட் ரெடி பேபி கேர்ள், கெட் ரெடி. எப்படியோ நீ நம்பியிருக்க மாட்டேன், இரு வீடியோ அனுப்புகிறேன். நான் உன தான் பயம் விட்டு போச்சுல என் மேலே. இவ்வளோ இருக்கக்கூடாது, தப்பு பண்ணுற, பெரிய தப்பு பண்ணுற, ஜெயோட பேச்சு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறான். நீங்கள் அதை பார்க்குறீங்க. இது இருக்காது இருக்காது ஒயன் இருக்காது. நீ நீ ஏன் பயப்படுற? ஒரு வேளை வீடியோ எடுத்துகிட்டு போகணும் அன்றைக்கி நைட்டு இருக்காது, அதுதான் வேறு வீடியோவாக இருக்கும். ஒயின் இருக்காது ஒயின், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே நீங்களே காம் பண்ணிவிட்டு அப்படியே தேங்கோட அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறீங்க. அப்படின்னா தேங்க மெசேஜ் தான் பண்ணியிருப்பான், அதில் தான் உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஆன் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க,
உங்க கையெல்லாம் நடுங்குது. என்ன பேசுறதுன்னே தெரில. ரொம்ப ரொம்ப ஷிவரா ஆகுது. ஓகேடா. இதோட இந்த சீனை நான் இங்க கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன்டா. ஓகே. இப்போ தான் கொஞ்சம் வாய்ஸ்லாம் நார்மலா இருக்கு. எப்படின்னுச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் தான்டா வரும். ஓகே. பாய்டா. லவ் யூ ஆல் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி.